இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் வரும், அதையும் ஆன் பண்ணிக்கோ. அப்பதான் நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்க யூடியூப் வீடியோஸை எப்படி ஸ்ட்ரைட்டாவே ஈஸியா ப்ளே பண்றதை பத்தி தான் பார்க்க போறோம் உங்க டிவியில. ஸோ இதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா போதும், நீங்க ஸ்ட்ரைட்டாவே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க டிவியில வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் ஆப் இருக்கணும், அதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ உங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யூடியூப் ஆப்பை நீங்க அப்டேட் பண்ணிக்கணும். அதை அப்டேட் பண்ணிட்ட பிறகு இதுக்கப்புறம் நான் சொல்ற ஃபியூச்சரை நீங்க ஆட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஈஸி. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைஃபை கனெக்ஷன் இருந்தாலும் ஒர்க் ஆகும், இல்ல உங்க நார்மல் மொபைல் டேட்டா இருந்தாலும் தாராளமா ஒர்க் ஆகும். நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்பீடு இருந்துச்சுன்னா தாராளமா உங்க டிவில நீங்க இதை கனெக்ட் பண்ணி ஹை குவாலிட்டியில நீங்க ஃபுல் வீடியோல நீங்க பார்க்கலாம், ஃபுல் கிளாரிட்டியில. சோ இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, உங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு யூடியூப் ஆப்பை அப்டேட் பண்ண பிறகு அடுத்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, உங்களோட செட்டிங்ஸ் போயிடுங்க. அதாவது செட்டிங்ஸ் கீழே கொடுத்திருப்பாங்க, அதுக்குள்ள போயிடுங்க. இதுல வாட்ச் ஆன் டிவின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இதுல என்டர் த டிவி கோட்னு கொடுத்திருப்பாங்க, இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. சோ இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 டிஜிட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா என்டர் பண்ண சொல்லும். சோ அது வந்து நீங்க என்டர் பண்ணாதான் உங்களுக்கு வந்து டிவிக்குள்ளேயே போகும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, உங்க டிவிக்குள்ள போயிடுங்க. சோ இந்த டிவிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ன்ற ஆப் இருக்கும், நீங்க வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆப்டாய்டுன்ற ஆப்ல கூட இருக்கும், இல்லனா வந்து பாத்தீங்கன்னா உங்க டிவிலேயே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ன்ற .com வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. சோ இந்த கார்னர்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இதையே நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த youtube.com உள்ள போன பிறகு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன லோடிங் இருக்கும். சோ இந்த லோடிங் முடிஞ்ச பிறகு அடுத்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சைட்ல ஒரு ஐகான் பேஜ் கொடுத்திருப்பாங்க, அதாவது உங்க ஹோம் பேஜ் சர்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து சைடில் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐக்கான் வந்துடும். ஸோ இது கீழே வரணும். ஸோ இதில் லாஸ்ட்ல யூடியூப்லேயே ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், அதாவது உங்கள் மொபைலில் எப்படி செட்டிங்ஸ் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் டிவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வித் டிவி கோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இந்த யூடியூப் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்த பிறகு உங்களுக்கு கீழே வந்து கோடு வந்திருக்க நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி அந்த ஆப்ஷனுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கோடை வந்து என்டர் பண்ணணும். ஸோ இப்போ நான் இந்த கோடை வந்து நான் இங்கே என்டர் பண்ணுற பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் செட்டிங்ஸில் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுறேன். செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் ஆப்ஷன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஆன் லைவ் டிவி, இதெல்லாம் போயிட்டு என்டர் த கோடுன்னு கொடுக்கணும். ஸோ என்டர் த கோடுன்னு கொடுத்த பிறகு இந்த கோடை வந்து நம்ம என்டர் பண்ண போகிறோம். 066 531 173 ஸோ இந்த கோடு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு லோடிங் நடக்குது பாருங்க. இப்போ வந்து லிங்க் பண்ணவான்னு சொல்லி கேட்குது. இப்போ நான் லிங்க்னு கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காகவே டிவியில் வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் டெக்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட்னு சொல்லி வருது பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூபோட ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் ஆயிடுச்சு. உங்களோட எந்த ஒரு வீடியோஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸியாகவே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஏதோ ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவியோட கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து வால்யூம் வச்சு காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. ஸோ இப்போ கனெக்ட் ஆகிற பிறகு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டக்குன்னு டிவியில் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஜஸ்ட் டேப் பண்ணால் போதும். இதில் வந்து பிளேன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை பிளேன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே டிவியில் வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே இருக்கிற டிவியும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயே லோடிங் நடக்குது பாருங்க. பட் ஆனால் உங்கள் மொபைலில் வந்து பிளே ஆகாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் தான் கனெக்ட் ஆகும். ஸோ வேணும்னா இங்கேருந்தே பாஸ் பண்ணிக்கலாம், இதுலேருந்தே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா ஃபார்வர்ட் கூட பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணீங்கன்னா ஃபார்வர்ட் ஆகும், டபுள் டேப் பேக் பண்ணீங்கன்னா பேக்வர்ட் ஆகும். உங்களுக்கு எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதுலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லாக் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரன் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. நீங்கள் இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன் லாக் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுற பாருங்க. இங்கே நீங்கள் அடுத்த சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பட்டன் எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் என்னென்ன ப்ளே பண்ணி பார்த்துருக்கோன்ற எல்லா லிஸ்ட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து வேற ஒரு சாங் ப்ளே பண்றேன். ஸோ இங்க வந்து வேற ஒரு சாங் நான் ப்ளே பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காவே இது ஆடிங் லிஸ்ட்ல போயிடும், அதாவது வந்து பிளே லிஸ்ட்ல போயிடும். இப்போ நான் வந்து காமிக்கிறேன் பாருங்க. இப்போ 4 சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ உங்களுக்கான சாங்ஸ் நீங்க என்னென்ன வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்க, அதே மாதிரி ஹிஸ்டரியில, அதாவது ஒரு சின்ன மினி ஹிஸ்டரி மாதிரி தான் இது. நீங்க வேணா இதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ பிளேலிஸ்ட் கிளியர் கொடுத்துருக்காங்க. வேணா இதை நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்க டிவைஸை வந்து ஒன்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே அடிக்கடி பேரிங் கேட்காது. நீங்க ஒரு வாட்டி பேர் பண்ணிட்டாலே போதும். நீங்க உங்களோட ஸ்கிரீன் மிரரிங் ஆஃப் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இதை டேப் பண்ணிட்டு ஸ்டாப் கேஸ்டிங் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீமிங் அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மேல தமிழ் அண்ட் டெக் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆயிட்டு தான் சொல்லுது பாருங்க. ஸோ மேலே வந்து இப்போ லெஃப்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் நான் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இப்போ நான் அதே Chromecastல போயிட்டு கனெக்ட்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காவே இது கீழே வந்து கனெக்ட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்டிங் டு யூடியூப் அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட்னு சொல்லி வருது பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணதை நீங்கள் டெலீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதே யூடியூப் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். யூடியூப் அதே செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேணா இதில் போயிட்டு நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ச் டிவி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலீட் டிவைஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணும்னா இதில் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது, அதனால இந்த வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க கத்துக்கோங்க, தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை கைஸ். ஏன்னா என்னோட சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வியூஸ் கம்மியாக போயிட்டு இருக்கு. உங்களோட ஷேரிங் இருந்தால் தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் என்னால் அப்லோட் பண்ண முடியும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரி ஒன். பை கைஸ், பீஸ் அவுட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.